ஹை, நான் உங்கள் தனராஜன். இந்த வீடியோல என்ன மெயினா பார்க்கலாம்னா, ஒரு அ டிமேட் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணி சைன் அப் பண்ணி அ பண்றதுங்கிறத தான் பார்க்க போறோம். அதுல நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நெறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. நீங்க எந்த புரோக்கர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். பட் நான் பெர்சனலா எடுத்துக்கிட்டது வந்து டான் அப்படின்னு ஒரு புரோக்கர். அந்த புரோக்கர்ல தான் நான் இப்போ ஒரு அக்கவுண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். நெறைய பேர் என்னன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. பட் அது எப்படி அத ஸ்டாக் வாங்குறதோ, மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்றதோ, அதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நெனைக்கிறாங்க. மொத்தமே 5 மினிட்ஸ் தான் ஆகும் அந்த ப்ராசஸ்க்கு அக்கவுண்ட் சைன் அப் பண்றது, டீமேட் அக்கவுண்ட். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். எஸ், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். நீங்க லெட்ஸ் சி. இதுக்குள்ள போய் நீங்க ஓப்பன் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, அங்க ஸ்டார்ட் நவ்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணோனே, இங்க வந்து உங்களோட மொபைல் நம்பர்ஸ் குடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மொபைல் நம்பர்ஸ் குடுத்து சப்மிட் பண்ணோனே, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அண்ட் இமெயில் ஐடி குடுத்த பிறகு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஃபாலோட் பை உங்களோட பின் குடுக்குறீங்க. பின் குடுத்தீங்கன்னா, இது வந்து நீங்க செட் பண்றது. உங்க அக்கவுண்ட்டுக்குரிய பின். ஒன்ஸ் நீங்க அக்கவுண்ட்டுக்கு இது பண்ணோனே, இங்க கேட்கும். நீங்க எதுவும் ரெஃபர் பண்றீங்களா இல்லையான்னு கேட்கும். நம்ம எதுவும் ரெஃபரல் பண்ணல. ஸோ தட்ஸ் இட். நீங்க இங்கிருந்தே ஃபினிஷ் கேஒய்சி அண்ட் ஆன்போர்டிங் ப்ராசஸ் குடுத்தீங்கன்னா, அது ஒரு பேஜுக்கு உங்கள கூட்டிட்டு போகும். இங்க வந்து உங்களோட பேன் இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். ஒன்ஸ் பேன் இன்ஃபர்மேஷன் குடுத்தோனே, அது உங்களோட பேன் இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா நேம், பேன் எல்லாம் கொண்டு வந்துரும். எஸ், அது நீங்க தான்னா நீங்க குடுத்துட்டு, டிஜிலாக்கர்ல ஒரு கேஒய்சி சிக்னேச்சர் பண்றது கேட்கும். நீங்க ஆதார் கார்ட குடுத்த பிறகு ஓடிபி ப்ராசஸ் செட் ஆகும். இந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரிஜிஸ்டர்டு ஆதார் நம்பர் இதுக்கு சென்ட் ஆகும். நீங்க ஒன்ஸ் அத குடுத்து சப்மிட் பண்ணோனே, இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டிஜிலாக்கரோட செக்யூரிட்டி பின் கேட்கும். நீங்க அத குடுக்கலாம். ஒன்ஸ் குடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மூவிங் ஃபார்வர்ட் என்னென்ன டாக்குமெண்ட் சூஸ் ஆகணுங்கிறத அலோவ் பண்றது. டிஜிலாக்கர்ல இருந்து உங்களோட டேட்டாஸ் எடுத்துக்கும். எடுத்து டிஜிலாக்கர் சக்ஸஸ் ஆனோனே இங்க பேன் அப்லோட் பண்ண சொல்லும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணோனே டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். இங்க எஸ், இதுதான் நம்பர்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணோனே ஜஸ்ட் சேவ் அண்ட் ப்ரொசீட் அண்ட் கேமரா ஓப்பன் பண்ணி உங்களோட பிக்சர் மட்டும் கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா, தென் எஸ், இட்ஸ் ரெடி டு கோ. அப்லோட் அ சிக்னேச்சர். ஒன்ஸ் நீங்க சிக்னேச்சரும் அப்லோட் பண்ண பிறகு உங்களோட டிக்ளரேஷன் ஃபார் அக்கவுண்ட், உங்களுக்கு என்னென்ன, உங்கள் ஆனுவல் இன்கம் என்ன, ப்ரொஃபஷன் என்ன, ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கும். நீங்கள் பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், இல்லைனா ப்ரைவேட் செக்டர் சர்வீசஸ்னா சர்வீசஸ், அது பேஸ்ட் ஆன் உங்களோட இது. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் பண்ண பிறகு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்ஸ். இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு F1O ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா லேட்டர் ஆக்டிவேட் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த இது நீங்கள் அப்லோட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ₹1 அக்னாலேஜ் பண்ண சொல்லும். அது பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்காக. பேங்க்கோட டீட்டெயில்ஸ் இப்போ இது மாதிரி தான் கெட் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா அந்த பேங்க்கும் ஆட் ஆகிடும். தென் ஃபைனல் ஸ்டெப்ஸ் எல்லா ஃபார்மும் ஜென்ரேட் ஆகி உங்களோட ஆதாரில் போய் சிக்னேச்சர், ஆட்டோ டிஜி சிக்னேச்சர் பண்ண கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் இமிடியேட்டாக அதை உங்களுக்கு நேரோ டவுன் டு சக்ஸஸ் பேஜ். ஓடிபி வந்த பிறகு நீங்கள் ஓடிபி சப்மிட் பண்ணணும். இதுவும் சேம் லைக் நீங்கள் டிஜிலாக்கில் வந்து டேட்டா எடுத்துச்சுல, டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் உங்களோடது எடுத்த மாதிரி தான். பட் இது ஃபைனல் ப்ராசஸ். ஃபுல் ஃபார்மோட ஒரு டிஜிட்டலி சிக்னேச்சர் வந்து பண்ணுறது, டிஜிட்டல் சிக்னேச்சராக நம்ம பண்ணுறது. ஆதார்லேருந்தே இது எடுத்துக்கும். நீங்கள் ஆதார் நம்பரும் இதுவும் கொடுத்தீங்கன்னா ஓடிபி கொடுத்த பிறகு ஒன்ஸ் உங்கள் மொபைலுக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைலுக்கு வரும். வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா எஸ், இட்ஸ் டன். ஆக்சுவலி டாக்குமெண்ட் சைன்ட் ஆகிடும். உங்களுக்கு மெயிலும் வந்துடும். மெயில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்கள் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் செட்டப் பண்ணுறதுக்கு போகும் பேஜ். நீங்கள் அந்த இதில் அவங்க பேஸ்ட் ஆன் த க்ரைட்டீரியா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் இட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான ரிஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் வந்து நீங்கள் நோட்டிஃபை கொடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட் ஒரு 10 o'clock பண்ணேன். மார்னிங்கே எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அக்கௌண்ட். ஸோ இட்ஸ் ரெடி டு யூஸ். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான இது. ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணுறதும் பண்ண முடியும். எஸ், வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.